ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏரியா 2Dயில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டாப்பிக்கில் ரெக்டாங்கிள் சம்மந்தமாக கேட்குற எல்லா கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இந்த பார்ட் 3 பொறுத்தவரை மொத்தம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது 2Dயில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை பார்க்க வாங்க. சரியா? ஸோ பார்ட் 2 வந்து ஸ்கொயர் பற்றி போட்டிருப்போம். பார்ட் 1 வந்து ஃபுல்லாக ஃபார்முலாஸ், அதாவது ஏரியா 2Dயில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். சரியா? சரி, இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்குலர் ஃபீல்டு ஆர் இன் த ரேஷியோ 3:2. If the perimeter of the field is 80 meter, find its breadth in மீட்டர்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஏரியா பொறுத்தளவில் என்னதான் வேர்டிங்ஸ் கொடுத்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன்ஸாக மாற்றி தெரிஞ்சிருக்கணும், நொட்டேஷன்ஸ் போட்டு மாற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் ஏரியா ஈஸி. ரைட்டா? இப்போ லென்த்து பிரெத்து அதுக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதிக்கோங்க. லென்த்து பிரெத்து ரேஷியோ என்ன, 3:2. ஓகேவா? அடுத்து இஃப் த பெரிமீட்டர் ஆஃப் த ஃபீல்டு இஸ் 80 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? P = 2 × L + P. கரெக்டு தானே? ரைட்டா? பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + B. நமக்கு L என்ன? 3, B என்ன? 2 போட்டுக்கலாமா? 3 + 2 5 வரும். 5 × 10. பெரிமீட்டர் வந்து என்ன, 10 கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? அவன் பெரிமீட்டர் ஆஃப் ஃபீல்டும் 18 கொடுத்துருக்கான். நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸை வச்சு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இனி அஸ்யூஷுவல் சொல்ல மெத்தடு, அவன் கொடுத்துருக்கத மேலே போடணும். என்ன கொடுத்துருக்கான்? 80 கொடுத்துருக்கான், மேலே போட்டாச்சு. 80 என்னது? பெரிமீட்ரு. ஸோ நமக்கு என்ன பெரிமீட்டர் வருது? 10. அதை கீழே போடணும். இன்டூ என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் இட்ஸ் பிரெத் இன் மீட்டர்னு கேட்குறான். ஸோ பிரெத் நமக்கு என்ன? 2. அதை போட்டாச்சு. இனி கட் பண்ணி வர்றது உங்களுக்கான ஆன்சர். ஸோ கட் பண்ணிங்கன்னா 16 மீட்டர் அப்படிங்கிறத ஆன்சர். திருப்பின்னு சொல்கிறேன், அவன் கொடுத்துருக்கத மேலே போடணும். அவன் கொடுத்துருக்க மேலே போட்டதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்றார் போல். சரியா? அதுக்கு ஏற்றார் போல் நம்மளும் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். இங்கே பெரிமீட்டர்னா P கண்டுபிடிக்கணும், ஏன்னா A கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி அவன் கொடுத்துருக்கத நம்ம கீழே கண்டுபிடிச்சிக்கிட்டு இன்டூ பண்ணி என்ன கேட்டிருக்கான்? பிரெத்து கேட்டிருக்கான். பிரெத் என்ன? 2. இதே கொஸ்டின்லேருந்து கேட்டால் என்ன பண்ணணும்? L போட்டு அது 3 போட்டு சால்வ் பண்ணிட வேண்டியதான். சரியா? என்ன கேட்டிருக்கான்னு பார்த்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின். The side of a rectangular plot are in the ratio 5:4 and its area is equal to 500 meter square. Find the perimeter of the plot ன்னு கேட்குறான். என்ன கொடுத்துட்டான்? சைட்ஸ் கொடுத்துட்டான். ரெக்டாங்கிளுக்கு சைன் என்ன வரும்? ஒரு லென்த்து ஒரு பிரெத்துன்னு. அப்போ சைட்ஸ் என்னது? ஒரு எது பெருசோ லென்த்து, சின்னதுக்கு பிரெத்து, அது கொடுத்துருக்கான். அப்புறம் ஏரியா என்ன கொடுத்துருக்கான்? 500 மீட்டர் ஸ்கொயர். இந்த மீட்டர் ஸ்கொயர் வந்தாலும் என்னதான்? ஏரியா நினச்சிக்கணும். சப்போஸ் இந்த ஏரியா வேர்டு இல்லாமல் வெறும் மீட்டர் ஸ்கொயர் ஏதாச்சும் அண்ட் இஸ் ஈக்குவல் டு 500 மீட்டர்ஸ்னு கொடுத்தாங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் இருந்தால் என்ன தான்? ஏரியா தான். சரியா? அப்புறம் ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த பிளாட் கேட்குறாங்க. சரியா? ஸோ லென்த் பிரெத் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டர் கேட்குறாங்க. அஸ் யூஷுவல் இதே மாடல் தான் பண்ண போகிறோம். சரியா? ஆனால் சின்ன விஷயம் இருக்குது, அதனால் இந்த சம்மை வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரியா? ஸோ லென்த்து பிரெத்து 5:4 போட்டாச்சா? அப்படிங்க போட்டோம். அடுத்து என்ன கண்டுபிடிச்சோம்? அவன் ஏரியா கொடுத்துருக்கானா? நம்மளும் ஏரியா கண்டுபிடிக்கலாமா? லென்த் இன்டு பிரெத்து. அப்போ கண்டுபிடிச்சா 20 கிடைக்குமா? கரெக்டு தானே? இதே மாதிரி தான் இங்கே பெரிமீட்டரும் ஏரியா தான் வித்தியாசம். ஸோ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து என்ன பண்ணோம்? அவன் கொடுத்துருக்க மேலே போட்டோம், நம்ம கண்டுபிடிச்ச கீழே போட்டோம். இன்டூ என்ன கேட்குறான்? பெரிமீட்டர் கேட்குறான். பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 2 × L + P. ஸோ 2 × L + P 5 + 4. புரிஞ்சா? அவன் கொடுத்துருக்க மேலே போட்டிருக்கோம், ஏரியா கொடுத்தனால ஏரியா கண்டுபிடிச்சி கீழே போட்டிருக்கோம். இன்டூ என்ன கேட்டிருக்கான்? பெரிமீட்டர் கேட்டிருக்கான். ஃபார்முலா என்ன? 2 × L + P. ஸோ L என்ன? 5, B என்ன? 4 போட்டாச்சு. 5 + 4 9, 9 × 18. ஸோ 18 போட்டாச்சு. கட் பண்ணி வர்றது தான் உங்களுக்கான ஆன்சர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தப்பு. சரியா? ஸோ ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே வந்து ஸோ இங்கே எழுதுகிறேன், 2h + 3h அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 5hன்னு போட்டுக்கலாம். சரியா? அதே இது நமக்கு வந்து h மாறிச்சா? h வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. அதே நேரத்தில் 2h × 3h போட்டாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3 × 2 6, h × h ஸ்கொயர் ஆயிரும். அப்போ ப்ளஸ்ஸோ மைனஸோ பண்ணும்போது ஹெச்சுக்கு வந்து நீங்கள் போட்டால் ஒன்று தான், போராட்டி ஒன்று தான். அதே நேரத்தில் நீ டிவிஷனோ இல்லை மல்டிப்ளிகேஷனோ பண்ணும்போது ஹெச்சை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா ஹெச் ஸ்கொயருங்களா? புரியுதா உங்களுக்கு? அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பெரிமீட்டர் இப்போ கண்டுபிடிச்சோம், அதனால் சம் தான் பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, பெருக்கி தான் போடுவீங்க. அப்படி பெருக்கி போடும்போது நீங்கள் சும்மா அந்த 5 4 போட்டுனா தப்பாக தான் ஆன்சர் கிடைக்கும். இந்த 5h 4hன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஏன் சொன்ன ஞாபகம் இருக்கா? இதை டிவிஷன் பண்ணி பாருங்கள். 2h/3h என்ன ஆயிரும், h கேன்சல் ஆகி போயிடும். அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இன்ட்டு வந்தால் மட்டும் என்ன பண்ணிக்கணும், h போட்டு சால்வ் பண்ணுங்கள். கரெக்டாக? சரி, இப்போ இந்த இது தப்பு. சரியா? உண்மை என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த்து பிரெட்டு 5h 4h ரைட்டா, h போட்டு சால்வ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ட் இஸ் ஏரியா வந்து 500 m². ஏரியா என்ன, லென்த்து பிரெத்து தானே. லென்த் என்ன 5h, பிரெத் என்ன 4h. 5h × 4h என்ன கொடுத்துட்டான், 5 கொடுத்துட்டான். அப்போ 5h × 4h 20h² is equal 500. h² இதை கட் பண்ணிக்கலாம், 0 கட் ஆயிரும். ஸோ h² 25 கிடைக்கும். h is equal to 5. இனி h கிடச்சி போச்சா? அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? L வந்து 5 × 5 25, பிரெத் வந்து 4 × 5 20. இந்த 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். லென்த்லேயும் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். உங்கள் லென்த் வந்து 25ம் பிரெத் வந்து 20ம் கிடைக்கும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ P is equal to 2 × L+V ஃபார்முலா தெரியும். லென்த் 25, பிரெத் 20. ஸோ 25 + 20 45 × 2 வந்து உங்களுக்கு 90 அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ பெருக்கல் யூஸ் பண்ண மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு ஹெச்ஸை போட்டே செய்யுங்க, இல்லைனா கஷ்டம். நான் ஆல்ரெடி ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன், இந்த ஏஜஸ் ஒரு சம்மில் வரும், அங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பட் அதை பார்க்காதவங்களுக்கு இதையும் கவனிச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். த பெரிமீட்டர் ஆஃப் த டாப் ஆஃப் அ ரெக்டாங்குலர் டேபிள் இஸ் 28 மீட்டர் whereas its area is 48 m². வாட் இஸ் த லென்த் ஆஃப் த டயகனல்னு கேட்குறாங்க. சரியா? ஒரு ரெக்டாங்குலர் டாப் இருக்குப்பா, அதில் வந்து பெரிமீட்டர் கொடுத்துட்டான், 28 மீட்டரும் கொடுத்துட்டான். ஸோ சுற்றளவு 28 மீட்டரு, அதுக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா 48 m² கொடுத்துட்டாங்க. சரியா? அப்படி இருந்து அப்படின்னா அந்த ரெக்டாங்கிளுடைய டயகனலுக்கு லென்த் என்ன, சரியா அப்படின்னு கேட்குறாங்க. மூளை விட்டான். ஸோ லென்த் வந்து ஆஃப் டயகனல் என்ன கேட்குறாங்க. அதாவது இப்படி தான் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதுலேருந்து டயகனல் என்ன கேட்குறாங்க. செல்லாம் கொடுத்துதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கொடுத்துட்டான். ஸோ பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2 × L+P இஸ் ஈக்குவல் என்ன கொடுத்தான், 28 கொடுத்துட்டான். அடுத்து நான் ஏரியா கொடுத்துருக்கான். ஃபார்முலா என்ன, லென்த் × பிரெத்து எவ்வளவு, 48. ஸோ இந்த 2 × L+Pலேருந்து என்ன பண்ணலாம், L+P கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 2 இந்த கொண்டு போயிடலாமா? அப்போ 28/2 என்ன வரும் உங்களுக்கு, 14. ஸோ L+P வந்து 14 கண்டுபிடிச்சிங்க. L × P கொடுத்துருக்கான், எவ்வளோ கொடுத்துருக்கான், 48 கொடுத்துருக்கான். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம சம்மை செய்ய போகிறோம். சரியா? இது சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் சம்மை செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு L+P இருக்குது, LB இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஃபார்முலாவுக்கு கொண்டு போகலாமான்னு சொல்லி பார்க்கணும். ரைட்டா? ஸோ இங்கே L+P இருக்கிறதுனால நமக்கு L-P கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு இந்த சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அந்த BBயை தட்டி விட்டு L கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டா? ஸோ சும்மா போய் L-P போட முடியுமா, போட முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நான் L-P இந்த ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கிறேன். சரியா? L-P கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த BB கட் பண்ணி L கண்டுபிடிச்சிடலாம். சும்மா போட முடியாது. அதனால் L-P இந்த ஹோல் ஸ்கொயரும் போடுறேன். ஏன் போடுறேன் அப்படின்னா போடும்போது LBயும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? அதுக்காக போடுறேன். ஸோ L-P ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, சரியா, என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். சரியா? L² + B² - 2LB கிடைக்கும். அது ரெண்டாவது விஷயம். பட் நான் என்ன பண்ணுறேன், நமக்கு L+P தேவை, சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு L-P போட்டாச்சு, ஆனால் நம்ம ஈக்குவேஷனில் L+P வரணும். அதுக்கான என்ன பண்ணுறேன், L+P ஹோல் ஸ்கொயர்னு போடுறேன். சரியா? சரி, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். என்ன, L² + B² - 2LB. கரெக்டாக? L+P ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, L² B² + 2LB. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதும் இந்த பக்கம் இருக்கிறதும் சேமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், ஈக்குவேஷன் டேலி ஆகும். கரெக்டாக? இப்போ இந்த பக்கம் L² B² L² B² டேலி ஆகிட்டு, ஆனால் -2LB + 2LB இது வந்து வேறு மாதிரி இருக்குது. இதையும் நீங்கள் ஈக்குவேட் பண்ணால் மட்டும்தான் இந்த மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் எடுத்த விதம் தப்புன்னு ஆகி போயிடும். சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம அதாவது இந்த -2LB கிடைக்கும். அப்புறம் என்ன பண்ணால் போதும், +2LB கூட ஒரு -4LB பண்ணால் போதும். LB அப்படி வந்துடும். -4 + 2 என்ன ஆயிரும், -2LBன்னு வந்துடும். அதனால் இங்கே அந்த -4LB போட்டு ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணிடுறோம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. எப்படி டக்குன்னு தோணி ஆகணும். இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிமே தெரிஞ்சுக்கோங்க. படிக்கணும் சரிங்க. இப்போ நம்ம டெஸ்ட் எழுத போல் ஜஸ்ட் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வரும்போது டக்குன்னு உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரைக் ஆகணும். இந்த மாதிரி என்ன பண்ணணும், ட்ரை பண்ணணும். அதுக்காண்டி தான். சரியா? இப்போ என்ன போச்சு, LB கிடச்சிட்டா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, L+P தெரியுமா, சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ 14² என்ன
186 minus 4 into LB என்ன 48. ஸோ பெருக்கினீங்கன்னா 192 வரும். ரெண்டையும் கழிச்சிங்கன்னா L minus B whole square is equal to 4னு வரும். L minus B is equal to ரூட் எடுப்பீங்க. ஸோ 2 அப்படிங்கிறது தான் L minus Bக்கான ஆன்சர். நமக்கு L plus B தெரியும், L minus B தெரியும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா B minus B கேன்சல் ஆயிரும். L plus L 2L 14 plus 2 16. கரெக்டாக? அடுத்த 2L equal 16 கண்டுபிடிச்சிட்டிங்க. இதில் L equal என்ன வரும்? 2 இந்த பக்கம் போயிடும். ஸோ டிவிஷனில் போயிடும். L equal 8. இந்த L தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ L plus B என்ன 8. அப்போ என்ன வரும்? L plus 8 equal 14 வரும். L கண்டுபிடிக்கணும்னா சாரி L plus ஓகே கரெக்டு தான் இல்லையே, L வந்து 8ன்னு சொல்லி மாற்றி போட்டேன். L போகணும் சரியா? ஸோ 8 plus B is equal to 14. B is equal to 14, 8 இங்கே போயிடும். அப்போ என்ன வரும்? 14 minus 8 6. L கிடச்சிட்டு பிரெத் கிடச்சிட்டு. என்ன கேட்டிருக்கான்? டயகனல் கேட்டிருக்கான். கரெக்டாக? டயகனல் சொல்லும்போது இது லென்த்து சரியா, இது பிரெத்து. ஸோ இது லென்த்து, இது பிரெத்து, இது டயகனல் கேட்டிருக்கான். அப்போ என்னது இருக்குதுங்க? ஒரு ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். பித்தாகோரஸையும் யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? டயகனல் ஈக்குவல் டு, அதாவது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஸோ டி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரூட் போட்டுக்கலாம். ரைட்டா? அப்போ டயகனல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். எல் ஸ்கொயர்னா 8, பி ஸ்கொயர்னா 6. ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் வந்து 8 ஸ்கொயர் வந்து 64, 6 ஸ்கொயர் வந்து 36, ஆட் பண்ண 100, வெளியே எடுத்திங்கன்னா 10 மீட்டர். அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ ரொம்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். சரியா? அது பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கவனிச்சுக்கோங்க. டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது இன்னும் ஒரு மாடல்ஸ்லாம் சொல்லி தருவேன். சரியா? டெஸ்ட்டாக கொடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். சொல்லி கொடுக்குறதாலும் லென்த்தாக போகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ரைட்டா? ஸோ 4th கொஸ்டின் பார்த்துலாம். த லென்த் அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் இந்த ரேஷியோ 5:18. த லென்த் அண்ட் பிரெத் வில் பி இந்த ரேஷியோ டேஷ்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கத ஈக்குவேஷன் மாற்றி தெரியணும். ஸோ லென்த்தும் பெரிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க? ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ரேஷியோ? 5:18. லென்த்தும் பிரெத்தும் என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ லென்த்தும் பெரிமீட்டரும் தானே. லென்த்துன்னு என்ன போடலாம்? எல் போட்டுக்கலாம். பெரிமீட்டர் என்ன போடலாம்? ரெக்டாங்கிள் பெரிமீட்டர்னா 2 into L plus B. எவ்வளோ கொடுத்துருக்கான்? 5:18. ஸோ 5/18. அடுத்து இந்த 2ஐயும் 8ஐயும் கட் பண்ண 9 வரும். அப்போ L plus B is equal to 5/9. என்ன கேட்டிருக்கான்? பிரெத்துக்கும் லென்த்துக்கும் ரேஷியோ கேட்குறான். ஸோ இந்த L/L plus B வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நீங்கள் LB கண்டுபிடிப்பீங்க? L plus B by L வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் வந்து லென்த் இஸ் டு பிரெத் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். சரியா? இப்போ ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. என்ன நம்பர் போடுறேன் அப்படின்னா 4 + 5/9க்கும் 9/4 + 5க்கும் இருக்குன்னு வைக்கலாம். இப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுவீங்க? இதை சூஸ் பண்ணுவீங்களா, இதை சூஸ் பண்ணுவீங்களா? அதை எல்சிஎம் எடுக்கிறதுக்கு. சரியா? ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கு கீழே வந்து சிங்கிள் டிஜிட்டில் இருக்க சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை டபுளாக இருக்க சூஸ் பண்ணுவீங்களா? எப்பவுமே சிங்கிளாக தான் சூஸ் பண்ணணும். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே வந்து சிங்கிளாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். சரி, அந்த விதத்தில் இங்கே கீழே எப்படி இருக்குது? L plus Bன்னு இருக்குது. அது என்ன பண்ணுறேன்? இதை கீழேயும் இது மேலேயும் கொண்டு போகிறேன். ஸோ L plus B மேலே போயிட்டு L வந்து கீழே வந்துட்டு இங்கே மாற்றுற மாதிரி இங்கேயும் மாற்றிடணும். அப்போ 9 மேலே போயிடும், 5 வந்து கீழே வந்துடும். சரியா? ஸோ ஏன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும்? இந்த ஏதாச்சும் எல்லையோ பியோ கலத்தி விடணும். சரியா? நமக்கு கீழே எல் வந்துட்டா மேலே பியை வந்து கலத்தி விடணும். அப்போ தான் ரேஷியோ கிடைக்கும். கீழே லென்த்து, மேலே வந்து பிரெத் இருக்கணும். இன்னொரு எல்லாம் பாக்கி இருக்குது, எல்லாம் கலத்தி விட போகிறீங்க. அது என்ன பண்ணுறேன்? இங்கேயும் -1 இங்கேயும் -1 பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணும்? எல்சிஎம் எடுப்பீங்க. கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? ஸோ 1/1 போட்டுக்கலாமா? L into -1 minus L 1 into L plus B L plus B. அப்போ இந்த எல்லும் என்ன ஆயிரும்? எல்லும் மைனஸ்லையும் கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ B/L is equal to இங்கேயும் பண்ணலாமா? 5 into -1 5 வரும். கிராஸில் 5 into -1 5 வரும். மேலே 9 - 1 கீழே 5 வரும். கரெக்டாக? ஸோ இங்கேயும் 1 9 into 1 9 5 into 1 5 9 - 5 4/5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ B/L is equal to 4/5. ஏன்னு பண்ணேன் புரியுதா உங்களுக்கு? இதே இடத்துல L plus B கீழே இருந்துச்சுன்னா அது இன்ட்டு கிராஸில் இன்ட்டு பண்ணி போட்டு கஷ்டமாக தோணும். பண்ணலாம். சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தோணும். அதனால் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி மாற்றி கொண்டு வந்திருக்கோம். ஸோ B/L is equal to 4/5 அப்படி சாய்ஸில் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி சந்தோஷத்தில். சரியா? ஸோ ஏ சாய்ஸில் என்ன இருக்கும்? 4/5 இருக்கும். கண்ணை மூடி டிக் பண்ணுவீங்க, ஆன்சர் தப்பாக போயிடும்.
என்ன கேட்டிருக்கான், லென்த்தும் பிரெத் தான் கேட்டிருக்கான். லென்த் இஸ் டு பிரெத்து கேட்டிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், லென்த் இஸ் டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு 5:4 மாற்றி போடணும். சரியா, B:L போட்டிருக்காங்க. நமக்கு என்ன B:4 4/5 தான். அவன் கேட்டிருக்கிறது L:B, அதனால் 5:4 அப்படிங்கிற ஆன்சர். 4:5 தப்பாக போயிடும். சரியா, அந்த மாதிரி வந்து சில ட்ரிக் வச்சுருப்பாங்க. சரியா, ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். The breadth of a rectangular hall is 3/4 of its length. If the area of the floor is 768 meters square, then the difference between length and breadth of the hall is dash கேட்குறாங்க. சரியா, ஸோ ரெக்டாங்குலர் ஹால் இருக்குது. சரியா, அதில் பிரெத்து பார்த்தீங்கன்னா லென்த்தில் 3/4 பங்கு. ஸோ பிரெத் ஆஃப் த ஹால் இஸ் 3/4 ஆஃப் இட்ஸ் லென்த்து. ரைட்டா, அடுத்த இஃப் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் வந்து 768 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னா லென்த்துக்கும் பிரெத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கொடுத்த கொஸ்டின் அப்படியே இக்குவேஷனை மாற்ற பாருங்கள். ஸோ பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் அப்புறம் என்னது பின்னு எடுத்துக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்கான், லென்த்தில் 3/4 பங்கு. ஸோ பிரெத் இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் எல். சரியா, ஹாஃப்னா இன்டூ தானே. ஸோ 3/4 இன்டூ எல்னு போட்டுக்கலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3/4 எல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த ஏரியா ஆஃப் த ஃப்ளோர் இஸ் 768 மீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஃபார்ம்னா என்ன, லென்த் இன்டூ பிரெத்து. ஸோ லென்த் இன்டூ பிரெத் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 768. ஸோ போட்டாச்சா, ரெண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட்டாச்சு. நான் அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம பி தெரியும். ஸோ இதில் பியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ எல் இன்டூ பி என்ன, 3/4 எல் தானே. ஸோ 3/4 எல் ஈக்குவல் டு 768. இந்த இக்குவேஷனில் பிரெத்தை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா, ஸோ போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம், எல் இன்டு எல், எல் ஸ்கொயர். ஸோ 3/4 ஈக்குவல் டு 768. அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். 3 2 6, ரிமைண்டர் 1, 3 5 15, ரிமைண்டர் 1, 3 6 18. ஸோ 256. அப்போ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 மேலே கொண்டு போய்க்கலாமா. ஸோ எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 256 4 வருமா. எல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த வேல்யூ பண்ணால் எல் கண்டுபிடிக்க போகிறீங்க. எல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போய் இதை ஃபுல்லாக பெருக்கி அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கக்கூடாது. சரியா, ஸோ 250, அதாவது எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அப்போ எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 256 இன்ட்டு 4. ஸோ ரூட்டை வெளியே எடுக்கும்போது 4க்கு வந்து 2 வெளியே எடுத்துக்கலாம். 256 இருக்குது, வெளியே எடுத்து எப்படி எடுப்பீங்க, 16 தானே. ஸோ 16 to 32. புரிஞ்சா உங்களுக்கு. இதை போய் நீ பெருக்கி பெருசாக்கி திருப்பி சுருக்கக்கூடாது. தனித்தனியாக கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ரூட்டுக்கு கூட வெளியே எடுத்துடலாம். ரைட்டா, அப்போ எல் ஈக்குவல் டு 32 கிடச்சிரும். நீ எல்லை தூக்கி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரெத் கிடச்சி போயிடும். சரியா, ஸோ லென்த்தும் கிடச்சிரும், பிரெத்தும் கிடச்சிரும். நான் கேட்குற டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மீட்டர் அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். தயவு செஞ்சு சிம்பிளிஃபிகேஷன் சைடில் நோட்டில் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஸ்பீட் வரும். சரியா, சரி, அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின். A rectangular lawn 55 மீட்டர் பை 35 மீட்டர். ஸோ பைன்னு என்ன அர்த்தம்னா இன்டூ, அதாவது பெருசு லென்த்துன்னு எடுத்துக்கலாம், சின்னதாக பெருத்துன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஸோ பைக்கு அர்த்தம் என்னது இன்டூ. ஸோ ரெக்டாங்குலர் லான் வந்து 55 மீட்டர் இன்டூ 35 மீட்டர் ஹேஸ் 2 ரோட் ஈச் 4 மீட்டர் வைடு. ஸோ இந்த ஒரு பிளாட் இருக்குது, ஒரு லான் இருக்குது, 2 ரோடு போகுது. அந்த 2 ரோடும் 4 மீட்டர் வைடுன்னு கொடுத்துட்டாங்க. அதுவும் எங்கே போதும், ரன்னிங் இந்த மிடில் ஆஃப் இட். சரியா, ஸோ அந்த மிடில் வந்து ரோடு பாஸ் ஆகுது. ஒன்று வந்து லென்த்துக்கு பேரலட் இருக்கான், அதர் வந்து பேரலட் டு பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. காஸ்ட் ஆஃப் கிராவலிங். சரியா, அந்த ரோடு வந்து ரோடு போடுறதுக்கு வந்து காஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 75 பைஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர். சரியா, காஸ்ட் ஆஃப் கிராவலிங் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரி, இந்த காஸ்ட் ஆஃப் கிராவலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து 75 பைசா யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஓகே தானா, கொஸ்டின் புரிஞ்சா உங்களுக்கு. ஸோ படத்தை போட்டுக்கோங்க. ரெக்டாங்குலர் லான், இது ஸ்கொயர் மாதிரி இருக்கும், பட் அசியூம் பண்ணிக்கோங்க ரெக்டாங்குலர் லான் போட்டுக்கோங்க. அதில் லென்த் என்ன கொடுத்துருக்கான், 55ம், பிரெத் என்ன 35ம். சென்ட்ரல் ரோடு போகுது. அதில் ஒரு ரோடு பார்த்தீங்கன்னா பேரல் டு லென்த்து, இன்னொன்று வந்து பேரல் டு பிரெத்தும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரோடை போட்டுக்கலாமா. ஸோ இந்த ப்ளஸ் மார்க்கில் டேஷ் பண்ணிக்கலாம், அதான் உங்களுடைய ரோடு. ஓகேவா, அதுக்கும் வித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர் வித்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, என்ன கேட்டிருக்கான், இந்த ரோடை வந்து ரோடு போடுறதுக்கு எவ்வளோ ரேட்டாகவும் கேட்டிருக்காங்க. பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு 75 பைஸ் வச்சு அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், நமக்கு ஃபுல் லென்த்தோடைய நமக்கு என்ன கணக்கு, ஃபஸ்ட்டு இந்த ரோடு இருக்குல்ல, ரோடுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அதான் பாயிண்ட். ரோடுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கிட்டு அது கூட இந்த 75 பைஸை பெருக்கிட்டிங்கன்னா கிடைக்க போகிறது தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்க போது. அந்த ரோடுக்கு ஏரியா கண்டுபிடிக்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவுட்டர் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, அதிலிருந்து இந்த சின்ன ஸ்கொயர் பீஸ் இருக்குது, 4 பீஸ் இருக்குல்ல, அதை கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், இந்த ரோடு கிடச்சிருமா. ஸோ பெரிய ரெக்டாங்கிள்ப்பா, அதில் இந்த 4 துண்டு பீஸ் இருக்குல்ல, 4 துண்டு பீஸை கழிச்சு என்ன கிடச்சிரும் உங்களுக்கு, சென்டரில் இருக்க ரோடு வந்து கிடச்சிரும். கரெக்டாக. இனி என்ன பண்ணுங்கன்னா நம்ம டைமென்ஷன் பார்ப்போம். ஸோ வெளியே ரெக்டாங்கிளுக்கு டைமென்ஷன் தெரியும்.
என்னது 55 35. ஸோ போட்டுவோம் 55ம் 35ம். இதிலிருந்து இந்த 4 துண்டை கழிக்க போகிறீங்க. அதுக்கு டைமென்ஷன் தெரியுமா? டக்குன்னு தெரியாது. என்ன பண்ணிக்கோங்க, மொத்தம் 55, அது 4 மட்டும் என்னது நமக்கு தேவை கிடையாது. இதை நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா இதுவும் கிடச்சிடும். கரெக்டாக? அப்போ கழிச்சிடலாமா? 55 4 பேர் என்ன வரும்? 51. இங்கே எனக்கு 35, இங்கே 4 மீட்டர் ஒயிட் இருக்கா, அது கழிச்சிட்டிங்க என்ன வரும் உங்களுக்கு? 31. அப்போ கிடச்சி போச்சா? இந்த 51 31 போட்டால் போதும். ஸோ -31 × 51 போட்டிருக்கோம். அப்போ தான் இந்த ஏரியா நமக்கு கிடைக்கும். அப்படி கழிஞ்சிரும். ஸோ 31 51. ஸோ இந்த பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணுறீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இந்த ரோடுக்கான ஏரியா கிடச்சிரும். ஸோ 45 35 இன்ட்டு பண்ணால் 11925 வரும். இதை நீங்கள் இன்ட்டு பண்ணிங்கன்னா 1581 வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 344 வரும். இது கூட ரேட் என்ன கொடுத்துருக்கான்? 75 பைஸ் கொடுத்துருக்கான். ஸோ 0.75 போட்டுக்கலாம். 0.75 போட்டு பெருக்க வேண்டாம். 0.75 = முக்கால் பங்கு தானே. ஸோ 3/4 போட்டுக்கலாமா? அப்போ கட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 344 × 3/4 கட் பண்ணி உங்களுக்கு 86 வரும். 86 2 3 258 அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ பெரிய ரெக்டாங்கிள் 4 பீஸை கழிச்சிட்டிங்கன்னா ரோடுக்கான ஏரியா கிடச்சிரும். ஏரியா இன்டு அவங்க கொடுத்துக்க ரேட்டை இன்ட்டு பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கதான் ஆன்சர். சரியா? ஸோ நான் டஃப்லாம் கிடையாது. சரியா? நான் புரிஞ்சு போகணும், அவ்வளோதான். கதை புரியணும், சால்வ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அந்த கொஷின் ஓகேவா? தி லென்த் ஆஃப் அ பிளாட் is 5 times its breadth. A playground measuring 245 square meters occupies half of the total area of the plot. What is the length of the plot ன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ லென்த் ஆஃப் த பிளாட், லென்த்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்கான்? 5 times its breadth கொடுத்துருக்கான். அப்போ எழுதிக்கலாமா? லென்த் = 5b. 5 times b, ஸோ 5b. ரைட்டா? அடுத்த playground measuring 245 square meter. இப்போ பிளேகிரவுண்ட் ஃபஸ்ட்டு பிளாட் முடிச்சிட்டான். அடுத்த என்ன கொடுத்துருக்கான்? a playground measuring 245 square meters occupy half of the total area of the plot. இந்த பாயிண்ட் புரியுதா? பிளேகிரவுண்டு 245 மீட்டர் ஸ்கொயர் கூடிய ஒரு பிளேகிரவுண்டு, அது என்ன பண்ணுது? ஆக்குபை பண்ணுது. எங்கே ஆக்குபை பண்ணுது? டோட்டல் ஏரியா ஆஃப் தி பிளாட்டில் பாதி. புரிஞ்சா? ஸோ போடலாமா? உங்களுக்கு இக்குவேஷன் டைம் பண்ணலாமா? ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் தி பிளாட்டில் பாதி. நான் வச்சுக்கோங்க, டோட்டல் ஏரியா ஆஃப் தி பிளாட்டில். சரி, ஏரியா ஆஃப் தி பிளாட்டில் பாதி தான் என்ன நமக்கு? அந்த 245. ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் தி பிளாட்டை கண்டுபிடிக்கணும்னா பிளாட்டுக்கு ஏரியா என்னது? லென்த் இன்டு பிரெத்து. லென்த்து தெரியுமா? தெரியும். என்னது? 5b. ஸோ போடுங்க 5b. பிரெத் தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன? அப்படியே பின்னு போட்டுக்கோங்க. அதான் போட்டிருக்கேன். 5b × b டிவைட் பை பாதி தானே. ஸோ 2 = என்னது? 245. பிளேகிரவுண்டு மெஷர் பண்ணது எவ்வளோ கொடுத்தாங்க? 245. அது வந்து half of the total area of the பிளாட்டும் கொடுத்துருக்கான். அதனால் 5b × b டிவைட் பை 2 தான் என்னது? 245. ஸோ கட் பண்ணிக்கலாமா? 5b² / 2. இது மேலே கொண்டு போனீங்கன்னா அதில் இதை கட் பண்ணிக்கலாம். 5 இது கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 49 கிடைக்கும். = b² / 2. இதை கிராஸ் இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ b² = 98 கிடக்கும். ஸோ b = 7√2 மீட்டர். எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஸோ 2 7 வரும் 49க்கு. ஸோ 7 அப்புறம் 2க்கு வந்து ரூட் தான் போட்டாகணும். ஸோ 7√2 மீட்டர் பிரெத்து கிடச்சி போச்சு. அவன் என்ன கேட்குறான்? லென்த்து கேட்குறான். ஸோ லென்த்து கண்டுபிடிக்க என்ன பண்ணால் போதும்? உங்களுக்கு இங்கே இக்குவேஷன் இருக்குது. L = 5b. ஸோ லென்த்து = 5 × 7 × √2. ஸோ 5 7s are 35, 35√2 மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். 8th question. A rectangle has 30 cm as its length and 720 cm square as its area. If its area is increased to 1/4 times its original area by increasing only its length, find its new perimeter ன்னு கேட்குறாங்க. சரியா? கொஞ்சம் சுற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்பலாம் சுற்றலை, லைட்டாக அப்படி கரெக்டாக மாதிரி இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் கொஸ்டின் தெரியும் அப்படின்னா போட்டுருவீங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்ருக்கீங்கன்னா கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியும். சரியா? ஆனால் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரெக்டாங்கிள் இருக்குது. சரியா? அதுக்கு லென்த் என்ன? 30 சென்டிமீட்டர். ஏரியா என்ன? 720 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதெல்லாம் கொடுத்துக்கான் ஆஸ் இட்ஸ் ஏரியா. ஸோ லென்த்து கொடுத்துட்டான், ஏரியா வந்து கொடுத்துட்டான். அடுத்து என்ன கொடுக்குறான்? ஏரியா வந்து 1/4 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரியா? ஓகே தானே? இன்க்ரீஸ் டு 1/4 டைம்ஸ் இட் ஒரிஜினல் ஏரியா பை இன்க்ரீஸிங். சரியா? லென்த் மட்டும் வச்சு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது ஏரியா வந்து இன்க்ரீஸ் டு 1/4 டைம்ஸு. சரியா? ஒன்லி இட்ஸ் லென்த் என்ன பண்ணுறாங்க? இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. வேறு எதுவும் இன்க்ரீஸ் பண்ணலை.
அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதனுடைய நியூ பெரிமீட்டர்னு கேட்குறாங்க. ஸோ எதுவும் இன்க்ரீஸ் பண்ணாட்டி பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணலை, லென்த்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது ஏரியா என்ன ஆகுது, 1/4 டைம்ஸ் ஜாஸ்தி ஆகுது. சரியா, ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து 1/4 டைம்ஸ் வந்து கூடுது அப்படின்னா அதனுடைய பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சால்வ் பண்ணுவோம். நமக்கு லென்த்து கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், பிரெத்தை கண்டுபிடிச்சிக்கலாம். கரெக்டாக, ஏஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்து, ஏரியா என்ன 720 இஸ் ஈக்குவல் லென்த் என்ன 30 இன்டு பி, பி இஸ் ஈக்குவல் டு 720/30, 720/30 கட் பண்ண 24 கிடைக்கும். அடுத்து ஏரியா கண்டுபிடிச்சலாமா? கரெக்டாக, அதை புது ஏரியா என்ன கொடுத்துருக்கான், இருக்கிற ஏரியாவிலேருந்து ஒரிஜினல் ஏரியாவிலேருந்து 1/4 கூடுது. அப்போ 720 தான் நமக்கு ஒரிஜினல் ஏரியா போட்டாச்சு, அதில் கூடுது. ஸோ 4 × 1 4, 4 + 1 5, 5/4 கூட்டிக்கோங்க, பெருக்கிக்கோங்க. ஸோ இன்க்ரீஸ்னா ஆகுது, ஸோ பெருக்கிக்கோங்க. பெருக்கு என்ன 900 கிடைக்கும். பழைய ரெக்டாங்கிள் ஏரியா 720, புதுசாக வந்திருக்குது என்னது 900. ரைட்டா, இனி புதுசாக லென்த்து, கரெக்டாக லென்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது 900 ஏரியா கிடச்சிட்டு, கரெக்டாக இனி நமக்கு பிரெத்து எந்த சேஞ்சும் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்ச, உங்களுக்கு ஏரியா வந்து புது ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க, பிரெத்தில் சேஞ்ச் கிடையாது. ரைட்டா, ஆனால் லென்த் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம், ஏரியா வந்து 900, பிரெத்தில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ 24 தான். சரி, அது 24 தான் வரப்போகுது. கண்டுபிடிச்சிங்களா, 24 தான் வரப்போகுது. லென்த் வந்து நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறீங்க. என்ன பண்ண, L = A/B. ஸோ AN 900, BN 24. ஸோ போட்டிங்கன்னா 37.5 அப்படிங்கிறது கிடைக்கும். புரிஞ்சா, புது ஏரியா கண்டுபிடிச்சிட்டிங்க, பிரெத்தில் சேஞ்சஸ் கிடையாது. அதனால் பிரெத்தை டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்க போகிறது புது லென்த்து கிடச்சிரும். ஸோ புது லென்த் என்ன 37.5 சென்டிமீட்டர். என்ன கேட்குறான், ஃபைண்ட் இஸ் நியூ பெரிமீட்டர் கேட்குறான். ஸோ லென்த் என்ன, பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன 2 × L + P. ஸோ லென்த்து புதுசாக கண்டுபிடிச்சிங்க 37. பிரெத்து என்ன, எந்த மாற்றம் கிடையாது. ஸோ பழைய பிரெத் தான் 24. ஆட் பண்ணிக்கோங்க, 61 ரெண்டையும் பெருக்குனிங்கன்னா 123 சென்டிமீட்டர் அப்படிங்க உங்களுக்கான ஆன்சர். ஸோ புரிஞ்சில உங்களுக்கு, ஒரிஜினல் பிரெத்து கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. சரி, அதுக்கப்புறம் புதுசாக ஏரியா இன்க்ரீஸ் சொல்லிட்டாங்க, அந்த ஏரியா கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த ஏரியா கிடச்சி போச்சு, பிரெத்து மாற்றம் கிடையாது. ரெண்டையும் டிவைட் பண்ணால் புது லென்த்து கிடச்சி போயிடும். அப்புறம் என்ன கேட்டிருக்கான், பெரிமீட்டர் கேட்டிருக்கான். ஃபார்முலா என்ன, P = 2 × L + P. சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணினா கிடைக்கிறது உங்களுக்கான ஆன்சர். ரைட்டா, அடுத்த கொஷின். ஸோ 9th கொஷின், த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்கிள் சரியா. ஸோ ரெக்டாங்கிள் are increased by 10% and 20% respectively. What will be the percentage increase in the area of the rectangle? இந்த கொஸ்டினை பார்த்தவுடன் நீங்களே போட தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம பர்சன்டேஜில் பார்த்துட்டோம், ப்ராஃபிட் லாஸில் ஒரு சம் பார்த்துருந்தோம். ஸ்கொயர் இந்த ஏரியா 2D கூட ஸ்கொயர் பார்ட் 2ல் பார்த்துருந்தோம். இப்போ ரெக்டாங்கிளில் வந்திருக்கு. என்ன கொஸ்டின், லென்த்தும் பிரெத்தும் 10% 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஓவராலாக சரியா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரியா, ஃபார்முலா என்ன, H + Y + HY/100. அதில் Hக்கு என்ன கொடுத்துட்டான், 10 கொடுத்துட்டான், Yக்கு என்ன 20 கொடுத்துட்டான். ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் +10 + 20. H × Y என்ன 10 × 20 200/100 போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் 2, 10 + 20 30, 30 + 2 32%. சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ரைட்டா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If in measuring the sides of a rectangle there is an excess of 5% on one side, 2% deficit on the other. சரியா, then the error percentage in the area is dash கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சாக இருந்திருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் தான், ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஸோ பிரச்சனை இல்லை. இங்கே எக்ஸஸ்ன்னு என்ன அர்த்தம், கூடுது. டெஃபிசிட் என்ன அர்த்தம், குறையுது. இது இன்க்ரீஸு, இது டிக்ரீஸு. எப்போவுமே இந்த ஃபார்முலா போடும்போது இன்க்ரீஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸில் போட்டுக்கோங்க, டிக்ரீஸ்னு வந்துச்சுன்னா மைனஸில் போடணும். ஸோ நமக்கு 5 என்ன ப்ளஸ் தான். ஸோ 5, 2 வந்து குறையுது, அதனால் -2 ப்ளஸ் H × Y -10/100. ஸோ 5 - 2 மைனஸ் இந்த கட் பண்ணிக்கலாம், 1/10 வரும். 1/10 = 0.1 போட்டுக்கலாம். 5 - 2 உங்களுக்கு 3, 3லேருந்து 0.1 கழிச்சிட்டிங்கன்னா என்ன வரும், 3லேருந்து 0.1 போகுது. அப்போ 2.9% உங்களுக்கான ஆன்சர். நல்லா கொஞ்சிக்கோங்க, இன்க்ரீஸ்னால் ப்ளஸ் பண்ணிக்கணும், டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ணி இந்த சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டுமே டிக்ரீஸ்னால் 2 மைனஸ் போட்டுக்கணும், ரெண்டுமே ப்ளஸ், இன்க்ரீஸ்னால் ரெண்டுமே ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணணும். இப்போ சப்போஸ் இங்கே டிஃபிசிட்டு, இங்கே எச்சஸ்னால் இங்கே -5 போடணும், இங்கே 2 போடணும். எங்கே டிக்ரீஸோ அங்கே மைனஸு, எங்கே இன்க்ரீஸோ அங்கே வந்து
ப்ளஸ் போட்டு சால்வ் பண்ணால் கிடைக்கிறது உங்களுக்கான ஆன்சர். இதே கொஸ்டின் சப்போஸ் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படின்னு கேட்கலாம். சரியா, எவ்வளவு பர்சன்ட் கேட்டிருக்காங்க, அதே இதில் கூடுமா குறையுமான்னு கூட கேட்கலாம். அப்போ உங்கள் ப்ளஸில் ஆன்சர் வந்துச்சுன்னா கூடுன்னு அர்த்தம், மைனஸில் ஆன்சர் வச்சுன்னா குறைன்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து 2.9% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். சரியா, ஒரு ஷேப்பு கூடுது குறையும் கொடுத்துட்டான். ஸோ ஃபைனல் என்ன ஆகும், 2.9% கூடும், அவ்வளோதான். சரியா, ஸோ இதான் இன்றைக்கான 10 கொஸ்டின். ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸை பார்க்கலாம். தேங்க்யூ.